ஏமா நோய் நினைப்பிச்சிருக்க இது ஆயிலா கொஞ்சம் தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க ப்ளீஸ் இல்லண்ணே ஆயில் லீக்கேஜ் இல்லண்ணே ஆயில் சொட்டலை நான் மூத்தரமா பேசி விடுறேன் பேச விடுமா என்னைய வண்டி நல்லா கண்டிஷன் சின்ன வண்டி தான் ஓனரா ஒரு ஓனர் தானே எனக்கு நானே தான் ஓனர் உனக்கு என்ன பிரச்சனை ஒரு ஓனர் தானே இல்லைண்ணே நான் எங்கே ஓட்டி பார்த்தேன் நான் ஓட்டி பார்த்தேன் அந்த பிள்ளை தோரை திறந்து பார்க்க விட மாட்டேங்குது அப்புறம் எங்கிட்ட ஏறி உட்காந்து ஓட்டுறது பாப்பன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓட்டிடலாம முடிவில் தான் இருக்கேன் முடியுமா இங்கே நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு கூப்பிடல வேலையை பாருங்க ரேட்டா ஏமா ரேட்டு நம்ம இங்க இருங்க உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன்னு சொன்னானா தேவையில்லாம என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க வண்டி கொடுக்குறேன் பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க ரைட் ஓகே நான் அப்புறம் பேசுறேன் என்ன பேசுறீங்க நான் பேசுறேன் அப்படி என்ன அந்த போன்ல பேசுறாரு ஹலோ கொஞ்சம் அந்த ஆளு போன்ல செருப்பு தடி யாரு மரியாதை பேசு நான் யாரை தெரியா பேசிட்டு நீங்க யாருங்க வந்து ஸ்டாப் இட் ஐ சே செட் அப் யுவர் மவுத் ஒன் சட்டியை போட்டு கவுத்துறானே I am finance owner Arigaran ஓகே பொளந்து புரியும் பொளந்து செவனே நீ இருடா வந்தால இருந்து பாத்துக்கிறியா என்ன நான் பேசிட்டு இருக்கேன் அவனுக்கு ஹலோ வணக்கம் ஃபைனான்ஸ் ஓனர் தான் இங்க இருங்க இந்த டயத்துல யாருங்க உங்களுக்கு ஃபோன் பண்றது ஹலோ இல்லண்ணே வண்டி இப்ப இன்னும் கைவசம் இல்லண்ணே நான் கூப்பிடுறேன் இங்க இருங்க நீ வாய மூடுமோல நீ பேசணும் பாடு முதல்ல நீங்க யாருங்க I am finance owner வண்டி விக்க வாங்க என்கிட்ட வாங்க விளங்குமா விளங்க எப்படி விளங்கும் வந்து பாரு சும்மா பேசாத விளங்குமா ஏய் பாக்க டீசெண்டா கண்ணாடி ஓட்டு தொப்பி போட்டுருக்காங்க நினைச்சிருக்கியா லூசு ஒண்ணா நம்பர் லோக்கல் பைய இறங்கி அடிச்சுன்னு வச்சுக்க முடியாத காரியத்தெல்லாம் பண்ண கூடாது போங்க மாலையை போட்டுட்டு மரியாதையா பேசுங்க போங்க தேவையில்லாம கோவத்தை ஹலோ வணக்கம் ஃபைனான்ஸ் ஓனர் 2025 மாடல் ஒன்று இருந்துச்சுனே இப்போ கட் பண்ண தெரியும் ஏங்க அட்டெண்ட் பண்றது போல கட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க அதான் என்ன சத்தமே காணான்னு பார்த்தேன் லூசு பையன் போனை பண்ணிட்டு வச்சுட்டேன் யார் லூசு ரைட் ஓகே யாரு நீ பேசிற பாட்டு தேவலாம நீங்க பேசிட்டு இருக்காதீங்க தேவலாம இந்த வாங்கி கட்டிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை தேவலாம அலட்சியமா பேசிட்டு இருக்காதீங்க ஹலோ பேசுறா ஹலோ டேய் லூசு பல பேசு யோ நீ லூஸ் ஐயா கட் பண்ணி விடுறேன் நான் எங்கடி செகப்பட்டினம்க்கு தான் பேசுறானே தெரியாதா மூதேவி அதையா கட் பண்ணி விடுறது போய் செகப்பட்டினம்க்கு கட் பண்றதா இதில் மாத்தி வச்சிருப்பாங்க உங்களுக்கு சிஸ்டத்தை ஏய் ஆளு சைஸப போட்டு வச்சுக்க உச்சந்தல்ல அடிச்சனா தலை வகுத்துக்குள்ள போயிடும் யார்கிட்ட பேசிருக்க கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ சின்ன பையன் உள்ள போ ஓடிப்போ ஹலோ போன் வரலையா வந்த மாதிரி இருந்துச்சு வேண்டாம் அடாடாடாடாடா ஓயாம நச்சு ஹலோ என்ன மறுபடியும் கட் பண்றாங்க நான் தான் பண்ணேனா ஹலோ பேசுற மயிராண்டி பேசு ஹலோ எடுத்துட்டீங்களா சரிண்ணே நான் வேற ஆள் நினைச்சேன் இருக்கு 2022 மாடல் ஒன்று இருக்கு நான் பேசிட்டு சொல்றேன் இந்த பார் எனக்கு பிசினஸ் டைம் ஆச்சு உங்கள்கிட்ட பேச நேரம் இல்லை வண்டி கூப்பிட்டு ஏய் தொப்பி எது கழுற கண்ணாடியை கேட்ட கொடுத்துட்டேன் தொப்பியை கழுறவள சின்ன பிள்ளை என்ன வேலை வேணா வேலை என்ன ஒன்னொன்னா கலட்டுற ஆமா நான் பார்க்க பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் வணக்கம் 2032 வணக்கம் 2012 அது நிப்பாட்டி
அரை மணி நேரம் ஆகுது. நிப்பாட்டினதே தெரியாம ஆட்டிக்கிட்டு இருக்கு. இங்க வாங்க. அண்ணனுக்கு ஒரு சோடா கொடுங்க, குண்டு உள்ள சோடாவா. ராணி ஹலோ, எவ்வளவு பெரிய பைனான்சியர். ஹலோ வணக்கம். யாருங்க அந்த ஆளு சோத்த ஃபைனான்ஸ் இல்ல, பெரிய பைனான்ஸ். ஃபைனான்ஸ் இல்லையா, மூடியாச்சா? ஏய் ராணி, நானும் அப்புறம் வந்து பாக்குறேன் ஒரு ஆம்பளை அடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க இருங்கப்பா, அந்த ஆளு அறிவுரை வச்சுக்கான இல்ல அவுச்சு ஊச்சு திட்டு வந்திருக்காங்க. மகளே வேணாம், ஏரியாவில் பெரியாது சொல்றாங்க. அடிக்காத அடிக்காத அடிக்காத, ஐயோ அடிக்காத அடிக்காத, இங்க அவர் தொடாத, இங்க வேணாம் சொன்னா வாய மூடுடா, மூடுடா. உன்னாலதான் அந்த பிரச்சனையே. அவளை அடிச்சா 2 அடி அடிச்சுட்டு போயிருப்பா. அவர் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறு திங்க ஆனா பீதிக்கிறான்னு கேட்கிறா. அவரை பத்தி அவனுக்கு தெரியுமானதுக்கு அப்புறம் தான் மண்ணு மூட்டையில குத்துற மாதிரி குத்துறா. கொதிக்குது, மயிரை புடுங்குது. ஏரியாவில் எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. நான் பெரிய ஆள் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏய், ஐ பெரிய சாரி, இது எங்க டீலிங், நான் பேசிக்கிறேன். நீ பெரிய ஆளா? நீங்க அமை நான் சொன்னா வாய முடிக்க தொட்டு விட்டால அவ. இங்க யாரு? இப்ப காட்டுறேன். இங்க யாரு? உன்னை அடிச்சதுக்கு சந்தோஷப்பட்ட ஒரே ஆளு என் சிங்கம் தான். யாரு? ஓட்டப்பல்லா வேடா, உனக்கு தெரியாது. உன்ன மாதிரி நானும் இருந்தவன். இன்னைக்கு பூரா பொருள் செட்டு கட்டியிருக்கேன், உனக்கு தெரியுமா? எல்லாம் அந்த கம்பெனி தான். அவ செல்லம்னு சொல்ற நினைச்சிருக்கிறியா? அவ செல்லம்னு சொன்னா லூசு பையன் அர்த்தம்டா. உனக்கு தெரியலன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு செல்லம் வந்தான், செருப்படி வாங்க தப்பிச்சு ஓடிட்டான். உனக்கு மேட்ரு தெரியல. உன்னை நான் வச்சிருக்கிறேன். ஓடிச்சு கைய வச்சுட்டில, ஆம்பளை பையல கை நீட்டிட்டில. இன்னும் தெரியும் பொம்பளை. நீ எல்லாம் பொம்பளை அழகலாம். நான் கேட்கிறேன், ஏத்தா ஒரு பச்சை பையல போட்டு அவன் அடிக்கிறான் ஏன்னு என்ன கேட்கிறேன். பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு அந்த பையல அடிக்கிற கேட்க சிரிக்கிறியா? நான் காட்டுறேன் யாருன்னு. இப்ப முதல்ல நீங்க கண்ணாடியை போடுங்கப்பா. ஏய் போட்டுக்கடா, போடு. ஊட்டியில குதிரை மேய்க்கிற மாதிரியே இருக்க பாரு. தொப்பி கிடைக்குதுன்னா மண்டையில கவுத்துக்க வேண்டியதான். இப்ப வருவாங்கடி, போய் கூட்டிட்டு வா. வருவாங்க, கூட்டிட்டு வா. வருவாங்க. கூட்டிட்டு வா. எவனை கூட்டியாருது? நீதான் வருவாங்கன்னு சொன்ன, போய் கூட்டிட்டு வா. வருவாங்க. எப்ப வருவாங்க எனக்கு தெரியுமா? 2 பேர் மெட்ராஸ்ல இருக்கா, 2 பேர் கோயம்புத்தூர்ல இருக்கா. இப்ப வர மாட்டாங்க. என்னை ஆஸ்பத்திரியில் பாக்குறதுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. நீ கெட்டே கெடுக்க நிறுத்து. தொட்டுட்டல என்னைய. உன்னை அடிச்சேன்னு சொல்லியா? இப்ப நடக்கிறது பாரு. என்ன ஆத்தா தாய்மார்கள் யாரும் என்னை வருத்தப்படக்கூடாது. இவ்வளவு நான் பொறுமையா இருந்துட்டேன். உன்னை யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. நீ சொல்லு. இனி நான் என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க கூடாது. கொஞ்ச நேரத்தில் நடக்கிறத பாரு. கற்பழிப்பேன். யாரையோ உன்ன சொன்னா முகரக்கட்டைய பாரு. உங்களை இல்லைன்ட்டான் பாரு என் தம்பி. என் சகலடா நீ. நீ என்ன இனமடா, நீ என்ன இனமடா. அடுத்து உனக்கு தான் பல்லு கட்டுற மாதிரி வரும் போல. ஓகே, பொண்டாட்டின்னு பாக்க. யாரு பொண்டாட்டியோ உன்னை சொன்னா புருஷன் மரியாதை இல்லாம யாரோட புருஷனோ போ. உனக்கு கல்யாணம் நடக்கும்ல? எனக்கு கல்யாணம் ஆகும். அவளுக்கு நீ என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் நடக்கும்ல? ஆகும். அவளுக்கு நான் என்ன வேணும்? அவங்களுக்கு நீங்க புருஷன். நான் யாரு? புருஷன். நீ பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கோ நாளைக்கே ஒரு புள்ள வரக்கும். யாருக்கோ யாருக்கோ அப்படி சொல்ல கூடாதுடா லூசு பயல்களா. எப்படி சொல்லணும்? உங்க டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. யாருக்கோ புள்ள பிறந்தா நான் இனிஷியல் ஆடா போட முடியும்? புள்ள பிறக்கணும்னு உங்களுக்குன்னு சொல்லணும். நாளைக்கே ஒரு புள்ள பிறக்கும். எங்களுக்கு நெல்ல போட்டு கொண்டு விடுவேன் அந்த புள்ளைய. ஏன்டா உங்களுக்கு புள்ள பிறந்தா நான் என்னடா இங்க சொன்னா தானே சொன்னா? விட்டாள் உங்களுக்குன்னு சொல்லக்கூடாது, எனக்கு சொல்லணும். ஓகே, இப்போ பாருங்க. நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எனக்கு எப்படி கரெக்டா சொன்னமா? அதான் ஒரு தரம் சொன்னோன்னா உடனடியா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு மயிருக்கு இது மட்டும் சொல்லுங்கடா கரெக்டா. உள்ள பெக்கமா விட்டாங்க குடும்ப கட்டுப்பாடு கொண்டு உங்களுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, ஆலிக்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
உன்னை மன்னிச்சுட்டேன், ஆ, ஓடி போயிரு. நீ ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. சொரு வா, வா, பொறு வா, சண்டைக்கு வா. வார். வா, சண்டைக்கு வா. வா, சண்டைக்கு வாயா. காரைக்குடியில அடிச்சு பழகிறவங்க பூரா என்னை தான் அடிச்சு பழகிட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஏமாத்துறான். உன்னை தொடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. ஏன் தொட்டுட்டு அடி வாங்க முடியாதுண்ணா? உன்னை அடியே அழகா வர்ணிச்சு உன்னை நான் எப்படி சொல்றேன்னு தெரியுமா? உன்னை அப்படியே மூணா பல்லக்களை தூக்கி வச்சு கொஞ்சம் வேண்டிய தெரியுமா? உன்னைய ஒற்றே வாழ்க வாழ்க கரவாச கொடுத்து உன்னைய பாராட்டி செருப்படி வாங்காம தப்பிக்க நான் என்னென்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. தெரியுமா? பத்தி தெரியுமா? அன்னைக்கு காரைக்குடி பட்டால என்ன உன்னை பத்தி தெரியுமான்னு கேட்டுருக்க? உன்னை நான் மூணா மடிச்சு என் பாக்கெட்ல வச்சுக்க வேண்டிய செல்லோன்னு சொல்ல வந்தே நீ ஓவரா டென்ஷன் ஆகுற. ஆகாத உடம்புக்கு ஆகாது. எவ்வளவு கோபமான சொல்ல வேண்டிய வசதத்தை எப்படி சொல்லிட்டு இருக்க? தெரியுமா? புரியுமா? உன்னை உயிரோட பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் செல்லம். உனக்கு நான் சமாதி கட்டிடு. போய்ங்க போயா. உன் நெஞ்சில அப்படியே பச்சை குத்தி வச்சுக்கிற வேண்டிய செல்லம். தெரியுமா? செருப்படி வாங்காம இருக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக் பண்ண வேண்டியதா இருக்கு. உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். திட்டுறாரா இல்ல அந்த 6 ரூபாவை எடுங்க. போ. எனக்கே என்ன சொல்றேன்னு புரியல. திட்டுறாரா வர்ணிக்கிறாராமா? இல்ல என்னை திட்டுறாப்ல, அதான் எனக்கே ஒண்ணும் புரியல. உன்னைய கழுத்த அறுத்தாலும் நீ உண்மையை சொல்ல மாட்டேன் என் செல்லம். எனக்கு தெரியும். எதையோ அடிச்சு கேட்பாங்க, சொல்லக்கூடாது. எதையா? எதையோ எதையோன்னு எதை சொல்ல சொல்ற? கேட்பாங்க. என்னத்தையா சொல்ல சொல்ற? எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். மூதேவி எதை சொல்ல சொல்ற? எதையும் தான் சொல்லக்கூடாதுன்றேன். விட்டு நமக்குள்ள இருக்கதை அப்படியே வச்சுக்க. அட கொரோனால பிறந்த மூதேவி. சரியா? முதல்ல அடிச்சதுல மூளை குழம்பிருச்சோ. குழம்பி தாண்டா திரியிறேன். முதல்ல நீ பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்க. ஆடுற கடந்து யார் உன்னை அப்படி கொஞ்சம் ரெண்டு என் செல்லம். ஆம்பளை பையனுக்கு மரியாதை கொடு. ஏன் அழுகுற, கொஞ்சுற, அழுகுற? எதுக்கே மரியாதை கொடுக்க சொல்ற? அது வலி வேற டிபார்ட்மெண்ட் தானா வருது. 5 வயசு பையன் ஆம்பளை பையன் நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவி காலை நீட்டி இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை மடக்கனா அவதான் எடுனே அந்த சுத்தியில. ஓகே, அந்த கண்டிஷன் உனக்கு கிடையாது. நீ காலை கடவாயில கொடுத்து மிதிக்கலாண்டி செல்லம். உனக்கு அந்த உரிமை இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டு பிள்ளைமா. நான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளை தான். என்னமோ சாக்கிச்சான் தங்கச்சி மாதிரி. என்னன்னு கேட்டேன். அடிக்கிற எடுனே அந்த முருதன் கட்டை. என்ன என்னை கை நீட்டுறியா? நான் உனக்கு ஒன்று உச்சரிக்கிறேன். என்ன? இந்த நாட்டு பிள்ளையா நீ? நான் இந்த நாட்டுக்கார பிள்ளை தான். இந்த பிள்ளையா இருந்தா உனக்கு இந்த பண்பாடு தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்பாடு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவியா? நீங்க கேளுங்க, நான் சொல்லல. என்னன்னு கேளுங்க. வயசு கொண்டியா? பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா. என்ன பேச்சு? அறிவு வச்சுக்க அவுச்சு வச்சுட்டு வயசு மூஞ்சி மோர கடையும் பாரு. என்ன கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேச. பொம்பளை பிள்ளை என்ன வச்சுன்னு தெரியாம பேசியிருக்கா. உன் சௌரியத்துக்கு பேசியிருக்கா. உனக்கு தான் பேச தெரியும் பேசியிருக்கா. வாயெல்லாம் கிழிச்சு புரியும் கிழிச்சு. இந்த மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்காத. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நாகரிகமா பேச தெரியல. நீலாம் மனுஷரா நீனு? புண்ணாக்கையா திங்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் சொல்றேன். நான் டீசெண்டா கேக்கட்டா? என்ன ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். அப்ப மட்டும் வயசுக்கு வந்தியல? எனக்கு கை தட்டாத. வயசுக்கு வந்தியா? வயசுக்கு வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? குச்சு குச்சு குடிச கட்டினாங்க கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? ஏத குச்சியத்தேன் குச்சியாவா? முகர கட்டி வேற குச்சிக்குள்ள விட்டாங்களா? விட்டாங்க. உள்ள விட்டுருக்காங்க. என் கேமராமேன் இப்பதான் வந்திருக்காப்ல. உள்ள விடும்போது வராத, இப்ப வந்து எடுத்துக்கிட்டு கடை. ஏய் குடிசைக்குள்ள விடும்போது எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். ரைட்டு. ஜாமான் போட்டாங்களா? எந்த ஜாமான? ஜாமான் போட்டாங்களா இல்லையா? அதான் எத ஒரு இளவும் தெரியல. என்னையா மோள குச்சியை விட்டாங்களான்ற, இப்ப கேமரா எடுக்கலன்ற, இப்ப வந்து ஜாமான் போட்டாங்களா? வயசுக்கு வந்தா குடிசை கட்டணும்னு யாரா இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருக்க குடும்பம் இல்லாத குடும்பம் யாரா இருந்தாலும் இந்த 3 ஜாமான் குடிசை வாசல்ல போடுவேன். என்னென்ன? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா போட்டாங்களா? போட்டாங்க. ஏன் போடுறாங்க சொல்லு? பேய் பிசாசெல்லாம் நம்மள பிடிக்கும். ஆமா, பேய் பிசாசு வந்து நக்கு.
பேய் பிசாசு நக்காது புடிச்சு நம்மள ஒரு பேச்சுக்கு சொன்னாக்கா எங்களெல்லாம் பிடிக்காத போய் வயசுக்கு வந்த பிள்ளையா பார்த்து பிடிக்குமா? ஆமா உங்களை எல்லாம் பிடிக்காமதே. அது போடுறது அதுக்கல்ல. வேற இன்னைக்கு சொல்லித்தரேன் தெரிஞ்சுக்க. எப்படி உலக்கை ஏன் போடுறான்னு தெரியுமா? ஏன் நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டித்தான் வரணும். இப்படி தாண்டி அப்படி நின்றுக்க. ஏன் இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்கு. இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. இருக்கு இல்ல அது இல்லைன்னு எனக்கும் தெரியும். இதெல்லாம் ஹரிச்சந்திராவா உலக்கால உரலெல்லாம் கொடுக்க. உங்களுக்கே தெரியுது, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? அதே ஒரு சீன்ல இருக்கிற மாதிரி நினைச்சு பார்த்துக்கணும். கற்பனை. 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்கு. அப்ப நீ குனிஞ்சு பார்க்கணும் என்னன்னு அந்த உலக்கைய. ஆஹா நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். இனி உலக்க பிடிச்சி வேற வாக்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. மாவடிக்கணும், நெல் அடிக்கணும், கம்பு அடிக்கணும். இந்த உலக்க பிடிக்கிற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க தெரியுதா? விளக்கமாறு போடுறானது ஏன் தெரியல. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. பக்கத்துல கற்கருவா போடுறாங்க, எதுக்கு தெரியுமா? சொல்லு. உலக்க மட்டும் புட்டிச்சு வேலை பார்க்குற மாதிரி இல்ல, ஒரே போடுதேன். ஏற்கனவே இல்லாத உலக்கைக்கு தான் இவ்வளவு போட்டு தள்ளிடு. இரு உழைக்கிற உலக்க கொஞ்சம் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். இருக்கிற டேமேஜ் ஆகும். சரி விடு. சாமி கும்பிட இருப்பதால் காரணக்காரர்கள் கோவிலுக்கு ஒருபடி அழைக்கப்படுகிறார்கள். நல்ல வேலை ஞாபகப்படுத்தின கிளம்புறேன். சாமி கும்பிட ஹலோ நீங்க வாங்க. உங்களை யாரும் ஜாமீனே ஏத்துக்கல, அங்கிட்டு வாங்க. குருசாமியாச்சேன்னு போகணும்னு பார்த்தேன். ராணி எங்க குருசாமியை கை வச்சா குருசாமி முகர ரைட் ஓகே. உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். நீ ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கூட சமானம் சொல்ற கேள்வா. தொட்டு பேசாத பையன். என்ன தொடப்படாது பிகு பண்ற? அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கனே பேசாம தான் இருந்தேன். யாரையா போட்டு அமுக்கனே? அன்னைக்கு மூடு இருந்திருக்கு, இன்னைக்கு மூடு இல்ல. ஏய் யாரை போட்டு அமுக்கனே? அன்னைக்கு வந்தது எங்க அம்மாச்சி. உங்க அம்மாச்சி அது? அவரோட மாமியா. ஏய் ராணி என்ன உங்க அம்மாச்சி உன் வளர்த்தி தான்? எங்க அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். சரி அந்த கிழவிக்கு அறிவு வேண்டாமா? ஏன் வண்டிக்குள்ள படுக்கிற கிழவி உன் சாலை எடுத்து பொத்தி படுக்கலாமா? நான் சாப்பிட்டு வந்தவன் உன் சாலை பார்த்தோன்னு நீ தானாக்குன்னு நினைச்சு என்ன பண்ணீங்க? வாஞ்சிட்டேன். எந்த பக்கெட்டு? கடைசி சீட்ல. அது கிளவி முன் சீட்ல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்பவும் நான் தான் அவுட்டா? அதுதான் டிரைவர் என்னை திட்டிருக்காப்ல. எவன்டா கடைசி சீட்ல ஓட்டையை போட்டதுன்னு. சரி அது சரி பண்ணி பிராடுத்தனத்தை எல்லாம் பண்ணாதே. சாமி கும்பிட அழைப்பதா காரணக்காரர்கள் எங்க இருந்தாலும் கோவிலுக்கு வருமாறு கிராமத்தார்கள் அன்போடு அழைக்கின்றார்கள். சாமி கும்பிட நேரமாகி கொண்டிருப்பதால் காரணக்காரர்கள் எங்கிருந்தாலும் கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியாகவும் கிராமத்தாரும் அன்போடு இருக்கின்றார்கள். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? Come on tell me quick fast. சக்க சவந்த பழம் தேனாக இனிக்கும் பழம். இது சக்க சவந்த பழம், இது தேனாக இனிக்கும் பழம். எல்லாரும் வாங்கும் பழம். எத்தனை பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எடுத்து வந்த பிரச்சனை அம்மா பத்தி பாத்தியா? கைக்கு அடக்கம்மா பக்க வாட்டம்மா. மாம்பழம் வைக்கிறேன். அடி மாம்பழம் வைக்க வந்த அம்மா, மாம்பழம் வைக்க வந்த அம்மா. ஓ பழக்கடை நிறையா சும்மா, பழக்கதாரியா சும்மா. அப்படியே எவ்விட்டே போய் சுரேஷ் பெட்டில் ஏறி உட்கார போறேன். எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன்.
சுத்திட்டே இருக்க, ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு போகுது. அங்க போகாது, வந்துருச்சு. வா. எனக்கா குத்த தெரியல? உனக்கு தான் குத்ததல்ல, உனக்கு தான் குத்தது. பெரிய ஜிவாஜி வயா. ஓகே. மைக் எங்க இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? உங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்கு? பர்ஃபார்மன்ஸ். உனக்கு வயித்தால போதா? அது பாம்பு தான் வகுத்தால. அப்புறம் எதுக்கு ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன கேட்க போறீங்க? கேட்கவா? என்ன கல்கொணவா? வேற சில்லறை எதுவும் வேணுமா? நான் உங்களை ஓப்பனா ஏ அதை கோப்பட முழுசே கழு ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு. சரி விடு. நீ வேணா என்னை என்னது? அதுவும் முடியலன்னா நான் என்னதான் செய்வேன்? ஒண்ணுமே ஓப்பனா கேட்கலாம்ல. நீங்க ஒண்ணும் நீங்க பண்ண வேணாம். ராணி கோவப்படாம 2 பேருமே ஓப்பனா. உனக்கு என்ன தெரியும்னா அத பத்தி பேசு. ராணி என்ன தெரியும்? மனம் திறந்து பேசுங்க. என்ன தெரியும்னா என்ன என் நிலைமை இவ்வளவு மோசமா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் வேணும். மாப்பிள மாப்பிள இங்க இருப்பா. மகனை போய் அப்பா மடப்பல மாமா அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். டேய் 100 ரூபாய் தரேன் பேசாம. 100 ரூபாய்லாம் சரி 500 ரூபாய் தரேன். 1000 ரூபாய்க்க 2000. யாரா அது? என் தங்கச்சி. மாப்பிள என்ன மச்சான்? சுரேஷனே நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் மச்சான். சுரேஷ் மச்சான். என்ன தம்பியை போய் மச்சாங்கறியா? யாரியா தம்பி? 5000. மச்சான் மச்சான் வணக்கம் மச்சான். 5000க்காண்டி என்னை வித்துப்புட்டியேனே. அப்பா உனக்கு என்ன வேணும்? மச்சான் தானே வேணும். நீ என்ன முறைய மாத்திர? அண்ணன் வேணும்பா. யாரு? சரி மச்சான். 2000 இன்னையில இருந்து நீங்க எனக்கு மச்சான். தம்பி தம்பி சுரேஷ் தம்பி. அதான் உங்க கட்சி தான், மாற மாட்டேன். ஓகே. ஜோதியப்பா உங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல டிவிக்கிறானா? மாமா ஜோதி மாமா எனக்கு ஒரு கேத்தல் வாங்கி வை, நானும் வந்துடுறேன். சித்தப்பா அப்பா அப்பாவா? மாமா ஜோ தர மாமா. மண்டைய பொழந்து விடுவேன். யாருக்கு மாமா? அது என் மகன் என்ன அப்பான்னு கூப்பிட்டா நீங்க மாமாங்கிறியா? யோ அந்த பிள்ளைக்கு நீ அப்பா தானையா? ஆமா எனக்கு மாமா தான். தயவு செய்து சொல்றேன், பேசுற சரி, தொட்டு பேசக்கூடாது. ஏன் தொட்டானா? ஏய் ரெடியா கையா. ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொடுறீங்களே, நீங்க என்ன அக்கா தம்பியோட பிறக்கல? இல்ல அண்ணன் தம்பியோட தான் பிறந்தேன். அண்ணன் தம்பியோட பிறந்தா உனக்கு அந்த அறிவு அறிவே இல்லையா? இல்ல. கல்யாணம் ஆகாத பிள்ளையத்தான் தொடணும். கல்யாணம் ஆன பிள்ளைய தொட்டா புருஷங்காரங்க வாயிலே வெட்டுவாங்க. அது எங்களுக்கும் தெரியும். அப்புறம் என்ன? ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய தொடக்கூடாதுங்க. நான் அப்ப நாளைக்கு லூசு மாமா. வயசுக்கு வந்த பிள்ளை தான் தொடணும். வயசுக்கு வராத பிள்ளை தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் நம்மளை கொண்டு உள்ள வச்சு குத்துவாங்க. அப்பா எனக்கு அந்த பலாரம் வேணும்பா. எனக்கு பலகாரமா? ஏய் அப்பா எனக்கு அந்த பலாரம் வேணும். காலையில சிங்கமுடியில நிப்பாட்டி நான் பாரியா எங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு பையனுக்கு. காலையில சிங்கமுடியில வண்டி நிப்பாட்டி அப்பா வாங்கி தானே. எனக்கு தீபாவளிக்கு அந்த பலாரம் வேணும். வீடு நம்ம தீபாவளிக்கு நம்ம வீட்லயே செய்வோம். சரிங்கப்பா. தீபாவளிக்கு வீட்டுல செய்யறீங்களா? அண்ணே நீ எனக்கு பிளாக்லயாவது வாங்கி தானே அந்த பலகாரத்தை. இந்த பிளாக்ல சரக்கு வாங்குற பழக்கம் போதா? பிளாக்ல எல்லாம் வேணாம். அப்பா சொன்னது மாதிரி எல்லாரும் சேர்ந்து செய்வோம். சரிங்க. டேய் கொலகாரங்களா, தீபாவளிக்கு பலாத்காரம் செய்யறேன்றாங்க வீட்டுல. உங்களை குடும்பத்தோட கொண்டு உள்ள வச்சு குத்துவாங்களா? இங்க இருங்க எங்க வீட்ல அந்த பலகாரம். அப்பா எனக்கு அந்த பலகாரம் வேணும். அதுக்காக நம்ம சரி விடு, நானே செய்யறேன் இந்த பலகாரத்தை. நீ ஒண்ணும் செய்ய வேணாம் போய் அங்க. எவ்வளவு பேராஜவாரு. சரி அம்மா டேய் இந்தாருங்க, தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டீங்க. நானே மகளை தொட்டது இல்ல. நீ லூசு, நீ தொடக்கூடாது. நீங்க ஒப்பேன், நான் மாமன் தொடலாம். அட அவ்வளவு ஏங்க, என் பொண்டாட்டியே நான் தொட்டது இல்ல. அது என்னது? ஏய் இந்த ஆள் உங்க சித்தப்பனா இல்ல உங்க ஒப்பனா? என்னை பெத்தவர் எங்க அம்மாவுக்கு அவர் தான் புருஷன்.
எப்ப இவங்க அம்மா தான் உன் முண்டாட்டியா? இல்லை என் பொண்டாட்டியா அவங்க அம்மா. டேய் எல்லா மயிரும் ஒண்ணுதான். இவங்க அம்மால நீ தொட்டதே இல்லையா? எந்த பொருளுமே வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இல்லை ஒரு மாதிரி கண்ணை கட்டிட்டு வருதுடா. என்ன வச்சுக்கிற பொறுத்துனா என்னது? இல்லை புழங்குனா பழசா போகும். உன் பேச்சை கேட்டு தானடா நான் நாசமா போனேன். 5 வருஷமா புழங்குனா பழசா போகணும். எனக்கு பின்னாடி வந்தவன் எல்லாம் பாஸ் ஆகி போறாங்களே. நான் இன்னும் எல்கேஜிலேயே இருக்கிறேடா. எடுவட்ட வேலையடா. இவங்க அம்மா நீ தொட்டது அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல தெரியுமா? அப்புறம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம எப்படி நீ பிறந்த? எப்பா என்னங்க இப்போ உங்களுக்கு? இவங்க அம்மால தொட்டதே இல்லைங்கிற இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சு? இது ஆண்டவன் கொடுத்தது. அப்படி சொல்றா? ஆண்டவன் கொடுக்கல, அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கான். ஆஹா ஏய் நீ வாழைப்பழ பார்ட்டியாடா? ரைட்ரா. கொப்பை இந்த தோலை உரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க எவனும் உங்க அம்மாளுக்கு தோலை உரிச்சுட்டான். எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம். அப்பா போஸ் குடும்பம். ஆஹா உங்க போஸுக்கு உங்க கேமராமேன் தாண்டி சரி. இந்த கேமரா சண்டால அப்பா குடுங்கப்பா அண்ணே போஸ் குடு. சிரினே அப்பா ஜோதியப்பா சுரேஷே சுரேஷனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இவங்க குடும்பத்துல நானும் ஐக்கியமாகறேன். எட்ரா போஸ். எனக்கு ஒரு சீப்பு பழம். ரைட்ரா. உன்னை நான் மனசார விரும்புறேன். எப்படிங்க சொல்லுங்க? நீ என்னை விரும்புகிறாயா? இல்லங்க நீங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ. லவ் பண்றீங்களா? என்ன இல்லைங்கிற? வேகமா பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி வெட்டியா இல்ல. வேகமா பண்ணுங்கன்னு என்னை சொல்லாத. நான் ஏற்கனவே வேகமா பண்றாளே. யாரு? இன்னும் வேகமானாக்கா ரொம்ப மோசமா போகும். ஆமா உங்க கையால பிடிச்சி இழுத்துறோம். நீங்க உன்னை நான் எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி சொல்லட்டா? ஓகே அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையில இருக்கிறது என்னாத்தா. ஒரங்கட்டு ராசாவு ரொம்ப ஓவரத்தான் பேசுறீங்க ரோசாவு. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. ஜட்டியில் குறையாமல் இருக்கிறியா அப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதால் அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு ஒன்னாத்தா உன் கூடையில இருக்கிறது என்னாத்தா. அடிக்கரும்பு பருட்டா வலிக்காத கொடியரும்பு கட்டி மேலத்தோடு பட்டு பாயம் போடு கட்டு கட்டமே தொட்டு கட்டம் கேட்கும்படி. ஆப்பக்கட அன்னைக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தா கூடையிலே இருக்கிறது என்னத்தா. ராணி நன்றி. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனி நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். ஏங்க நான் என் மாமனார் மாதிரி உனக்கு தெரியாது. இப்போ நான் உனக்கு சொல்லட்டுமா?
என்ன இனி நம்ம கல்யாணத்துக்கு உடனடியா ஏற்பாடு பண்ணணும். ஏங்க கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க? தெரியும், மாலை கழுத்துல தான் போட்டிருக்கேன், எனக்கு தெரியும். அப்பா என்ன கோயிலுக்கு மாலையை போட்டு முடி எடுத்துருக்குற என்னப்பா? டேய், முடி எடுக்கலடா, முடிவு. நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம், சின்னஞ்சிறுசுக. நம்மளே அறியாம தப்பு நடந்து போச்சுன்னா நம்ம வீட்டில் திட்டுவாங்க. நீ என்ன செய்ய, நீ என்ன பண்ற? நான் இமிடியேட்டா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இங்க வாடி, நான் சொல்றேன் கேள். ஐப்பசி 27 நம்ம கல்யாணம். இந்த ஊரே- ஐப்பசிலையா? ஆனா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், மாலையை போட்டுட்டு இந்த மாதிரி பேசாதீங்க. ஐப்பசில தான் கல்யாணம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நைட் பண்ண கூடாது. பண்ணலாம். இன்னைக்கு கரெக்டா 18 சுக்காம்பட்டியில ஹரிஹர ஐயனார் கோவில்ல இந்த ஹரிஹரனுக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்படி? கரெக்டா விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தத்துல. ஏங்க நாடகத்துக்கு வந்திருக்கோம், கல்வி திருமண நாடகம் அட்வான்ஸ் பண்ணிருக்கா வந்து. தெரியும். ஏன் 3 to 4 கரெக்டா வச்சேன்? ஏன்? அந்த நேரம் தான் வள்ளியும் நாரதனும் தர்க்கம் கடுமையா இருக்கும். நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அப்பா ராஜபாட்டுக்காரப்பா உள்ள படுத்திருக்காங்கல்ல, அவர் தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு ஆயிருக்கு போயிடுவாரு. அண்ணன் சுரேஷ் அண்ணன் வந்து டீ குடிக்க உள்ள வருவார்ல, கேத்தல டீ போட்டு அவனுக்கு பொட்டிக்கு அடியிலே வைக்க சொல்லி டியூப் போட்டேன். உறிஞ்சிக்கிட்டே இருக்கலாம், வர வேண்டாம். அப்பா துரையப்பா வந்து வெத்தலை பாக்கு போட வருவாங்கல்ல சுரேஷ் அங்க வா, அண்ணன். எதுக்கு அங்க வெத்தலை வச்சிருக்கேன்? ஆடு கொலையை தின்ன மாதிரி தின்னுட்டு அங்கனே இருந்துட்டேன். அண்ணன் பிரகாஷ் அண்ணன் வார பிடிக்க உட்காந்துருப்பாங்கல்ல. வேற பிடிக்க மாட்டேன். ஏன்? எல்லாம் நேரத்தை வீட்டில் சங்கத்தில் பிடிச்சிட்டேன். இன்னைக்கு கிண்ணுன்னு இருக்குவாரு. அப்பா ஜோதி அப்பா சீன் மாத்துவாங்கல்ல. சீன் மாற்ற மாட்டார் என் மாமே. ஏன்? நம்ம 2 பேரும் சீன் முடிஞ்சுன்னு சொல்லும் போது தான் அவர் சீன் மாற்றுவார். நம்ம சீன் மாற்ற வரைக்கும் அவர் சீன் மாற்ற மாட்டார். ஆனால் சீனில் தெரிச்சு விழுந்துடாம பார்த்து போயாங்கிட்டு உன் கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. எப்ப அப்புறம் துவைக்க முடியாது அவர்னால. இன்னைக்கு என் காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து அதுல நீ பாஸ் ஆகணும். அப்பதான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். என்ன சொல்ற? ஐயா பாஸ் ஆவியா? ஏங்க அப்ப என் வாழ்க்கை அதோட வழுக்க தாண்டி. என்னுடைய 64 டைப் 64 டைப் ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம் அடி நொறுக்கி அள்ளுவேன். ராணி உன் கையில தாமா இருக்குது உன் வாழ்க்கை. கையிலே வச்சிருந்தேன்னா எப்படி அதுக்கு வேலை கொடுக்கணும்? ஏங்க நீ பாஸ் ஆயிருவியா? நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? நோ நோ, நான் பாஸ் ஆயிருவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? அடி அவசரம் முடிச்ச மாதிரி சொல்லாதீ. நான் பாஸ் ஆயிருவேன்டி. ஃபெயில் ஆயிட்டீனா? ஐயோ, நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கி அதுவும் 35 மார்க் வாங்கிடுவேன்டி. வேணாம், ஃபர்ஸ்ட் நைட் ஐப்பசி மாசம் வச்சுக்கலாம். இல்ல, நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ, இங்க கட்டில் மெத்தெல்லாம் இல்ல, வேண்டாம். கட்டில் மெத்தலுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். பால் பழம் எல்லாம் ஸ்வீட்க்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். டைல்ஸ் ஒத்துக்கு அது வலிக்கிட்டு வரும். என்னது? டைல்ஸ் உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லியா? கட்டில் மெத்தைக்கு நான் ரெடி பண்றேன். ரெடியா நீ? உன்ன கைய நீ கட்டில் மெத்த ரெடி பண்ணலாம், பால் பழம் ரெடி பண்ணலாம், ஸ்வீட் ரெடி பண்ணலாம். இதெல்லாம் பெருசு இல்ல. வேற நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றதுக்கு வார். அதுல தான் நீ கலைமாமணி பட்டம் வாங்கணும். கையே வலிச்சாலும் வலிக்கலாம். கண்டிப்பா உனக்கு கலைமாமணி பட்டம் இல்ல. அப்புறம் ரெடி ஆகாதுங்கறியா? ஓகே ராணி, தேங்க் யூ. இப்படி ஒரு மாப்பிள்ளை தேவையா? நம்ம தான் அங்க உட்காந்துருக்காரு மச்சான், சின்ன மச்சான்.